லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றிநடை போடுகிறது. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணினோசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே, இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகமும் வளைஞ்சு ஓடுதே, மேகமும் ஒழிச்சு கேக்குதே. புது மலர் தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து, புது கவி பாடி செல்லும் ஆற்றை நிறுத்து, கிசு கிசு கொண்டு செல்லும் கிளியை நிறுத்து, காதல் வந்ததே. உயிர் அல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன், உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடே. பூவாசம் புறப்படும் பெண்ணே, பூ நான் வரைந்தார். கதிர் வெடித்து பிளந்துவிட கடல் குடித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பிறப்பில் தோன்றிவிட நதிவரும் முன் மலம் தரும் முன் பதிமதுரை பழம்பிறையின் பாண்டியன் கை பார்த்தவளே, அன்னை தமிழே உன்னைத்தான் வணங்கி தொடங்குகிறேன். அன்பிற்கினி ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக மிக மிக அருமையான கர்நாடக இசை மற்றும் தமிழ் திரையுலகத்துல அருமையாக பாடக்கூடிய நம் உள்ளங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அருமை நபர், அருமை பாடகர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சாரை பற்றி சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கர்நாடக இசை அறிவோடு அதே இசையை எடுத்து எப்படி திரையுலகத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகான பாடல்களை தந்திருக்கக்கூடியவர். மிக 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 தேனினும் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர்னு சொல்லலாம். இவங்களுடைய அப்பா மிக பிரசித்தி பெற்ற வீணை கலைஞர் பார்த்தசாரதி என்று அழைக்கப்பட்டு பாச்சா அப்படின்னு தமிழ் திரையுலகத்துல சொன்னா தெரியாத ஆலயம் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு லெஜெண்டரி வீணை பிளேயர் சார். ஸோ வணக்கம் சார். வணக்கம் கவின், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நன்றி, நீங்க எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நிறைய உள்ளங்களை தன்னுடைய பாடல்களால கொள்ளை கொண்டதுனால இவருக்கு இந்த இதய காணிக்கை அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ. எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க உள்ளம் கவர் கல்வன் ஆயிட்டீங்க. நைஸ் சார், நைஸ் சார், தேங்க்யூ சார். ஒரு பாடலோட தொடங்கலாம்னு நினைக்கிறோம். இனி சாங் ஏதாவது பக்தி பாடல்கள், கர்நாடக இசை பக்தி பாடலா இருக்கு? கண்டிப்பா பாடுறேன். அருணோதயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் மேல நான் கம்போஸ் பண்ற பாட்டை என்னோட யூடியூப் சேனல்ல நான் பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அதுல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்கு பாடுறேன். பாடும் மலை அண்ணாமலை, இருந்து பாடும் மலை அண்ணாமலை, உள்ளிருந்து பாடும் மலை அண்ணாமலை, நம் உள்ளிருந்து பாடும் மலை அண்ணாமலை, அன்பரோடு கூடும் மலை கீடொன்றிலை, அருள் வடிவில் வந்து நம் உள்ளிருந்து பாடும் மலை அண்ணாமலை, அன்பரோடு கூடும் மலை கீடொன்றிலை, அருள் வடிவில் வந்து நம் உள்ளிருந்து பாடும் மலை அண்ணாமலை. ஹரி ஒரு கர்நாடக இசை கச்சேரிக்கு சென்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. அப்பாவுடைய மியூசிக் பீசஸ் 1-2 சொல்ல முடியுங்களா சார்? அப்பா வாசிச்சது, ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. கண்டிப்பா. இப்போ 1000 தாமரை மொட்டுக்களே அந்த பாட்டுல இருந்து அப்பா ஓப்பனிங் அந்த வீணையோட பிட் அதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய வாசிச்சிருக்காரு அப்பா. ஒரு 500 படத்துக்கு மேல ராஜா சாருக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. ரொம்ப பெரிய ராங் அசோசியேஷன். ராஜா சார் நீங்க எப்போ சார் முதல்ல பார்த்தீங்க? நான் சின்ன வயசுல அப்பாவோட ஸ்டுடியோக்கு அப்பா கூட்டிட்டு போவாரு. லீவு நாள் இருக்கும் பொழுது, ஸ்கூல் இல்லாத போது கூட்டிட்டு போவார். அப்போ தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன். எனக்கு அந்த ஒரு 40 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி அந்த ஒரு 60-70 பேர் ஒரு கல்யாணம் மாதிரி இருக்கும் அந்த இடமே. ரொம்ப நல்லா இருக்கும். அங்க இங்க போனீங்கன்னா
உள்ள போனீங்கன்னா வந்து செப்பரேட் ரூம்ஸ் இருக்கும். ஒரு ரூம்ல வந்து நெப்போலியன் சார் இருப்பாரு, ஃப்ளூட் நெப்போலியன் சார் இருப்பாங்க. அப்புறம் நரசிம்மன் சார் அந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல பிரபாகர் சார், நெப்போலியன் சார், சாரி விஎஸ் நரசிம்மன் சார், அந்த குரூப் வயலின் செக்ஷன் சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் செக்ஷன். அப்புறம் பின்னாடி அந்த செல்லோ சேகர் சார் இந்த ஒரு பெரிய ஒரு பட்டாளமாக உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த பக்கம் சந்துரு சார், கிட்டார் சந்துரு சார். இது எனக்கு பார்த்த ஞாபகம் ரொம்ப பசுமையா இருக்கு எனக்கு சின்ன வயசுல. ரொம்ப கிராண்டான ஆர்கெஸ்ட்ரல் பீஸை வந்து அங்க வந்து அவர் சார் அப்படி வந்து கண்டக்ட் பண்றதும், பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கிறதும், அவங்க வந்து அந்த சொல்லுக்கு மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டார் போல அங்க நடக்கின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமா ஃபீல் பண்ணிருக்கேன் நான். அவரும் அந்த என்டையர் ஆர்கெஸ்ட்ரா சேர்ந்து ஜஸ்ட் ஒரே ஒரு நோட் வாசிச்சா கூட அந்த ஆம்பியன்ஸ்ல நீங்க லைவா கேட்கணும். அது தனி அனுபவம். அது அந்த என்டையர் ஆர்கெஸ்ட்ரா சேர்ந்து ஒரே ஒரு நோட் அப்படின்னு ஒரு பேங் கொடுத்தாலும் அது வந்து அந்த வார்த்தைகளே இல்ல அத சொல்றதுக்கு. அது நீங்க அப்புறம் கேட்கணுமா, கரும்பு துணை சாப்பிட கூலியான்ற மாதிரி அந்த அனுபவங்கள்லாம் சின்ன வயசுல போனது. கீரவாணி சாரோட ரீரெக்கார்டிங்லாம் அப்பா அழைச்சிட்டு போவாரு. ராஜா சாரோட நீங்க பாட ஆரம்பித்த அனுபவம் அதை பற்றி சொல்லுங்க சார். உண்மையில முதல்ல ராஜா சார் கிட்ட பாடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு அவங்க வீட்டுல நவராத்திரி கான்சர்ட்ஸ், அந்த கச்சேரிகள்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுல பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்து பாடுவாங்க. டிவி கோபாலகிருஷ்ணன் சார், தட்சிணாமூர்த்தி, நம்ம சுவாமிகள்னு சொல்லக்கூடிய மலையாளம் மியூசிக் டைரக்டர், பெரிய இசைக்கலைஞர், பெரிய மகா வித்வான் அவர். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கான்சர்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு நாளைக்கு எனக்கு அந்த 10 நாளைக்கு அந்த 9 நாளைக்குள்ள வந்தது. அதுதான் முதல்ல பாடினேன். அந்த முதல் கச்சேரி ஒரு ஹார்ட்லி ஒரு 24 வயசுல பண்ணிருப்பேன் நான் அவர் வீட்டுல. அதை வந்து கேட்டு ரொம்ப ரொம்ப கச்சேரி முடிச்சோடனே ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாரு, ரொம்ப பிளஸ் பண்ணாரு என்ன. ரொம்ப பரவசமா அதை கேட்டு அதை ரசிச்சு, ஏன்னா அவர் வந்து நம்ம இப்படி பாடுறோம் வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க இல்லையா, இந்த பொசிஷன் இந்த இடத்துலதான் உட்காந்துருப்பாரு. பாடுறோம், லெஃப்ட் ரைட் மிருதங்கம் வயலின் இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க, அப்படியே சற்று அப்படியே முன்னாடி உட்காந்துருப்பாரு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். அவரு உட்கார்ந்து கேட்கறது அழகு, அப்புறம் அவர் முன்னிலையில பாடக்கூடிய ஒரு மனத்தெம்பு மனப்பாங்கெல்லாம் வந்து வரணும்னா நம்ம நிஜமாவே ரொம்ப சின்சியரா ரொம்ப கான்பிடென்டா பாடினா மட்டும்தான் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அது பெரிய அனுபவம். அவர் வந்து சின்ன ஒரு நம்ம பாடும்போது அவர் தலையாட்டி ரசிக்கிறது, தாளம் போடுறது, அந்த அந்த லிரிக்ஸ் வந்து அவர் ரசிக்கிற விதம், வந்து அந்த ரிதம்ஸ மிருதங்கத்தோட ஜதிகள் அவர் ரசிக்கிறது விதம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அது அப்படி ஒரு துல்லியமான ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ரசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அவ்வளவு பெரிய ஒரு மேதை, சங்கீத சரஸ்வதின்னு சொல்லுவாங்க, சங்கீத சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சங்கீத சரஸ்வதி வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மலை கிட்ட வந்து ஒரு மடு என்ன செய்ய முடியும்? பட் நமக்கு தெரிஞ்சது நிறைய வருஷம் நிறைய கண்டினியூஸா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள எனக்கு இளங்காத்து வீசுதே பாடக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்புறம் யுவன், கார்த்திக் ராஜா எல்லார்ட்டையுமே பாடிருக்கேன். பவதாட்ட கூட நான் பாடினேன். ஆமா, பவதாரண்டிட்டு கூட அவங்க இசையிலையும் நான் பாடினேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு இன்டராக்ஷன்ஸ். சாரோட கிடைச்ச அந்த டைம் மறக்க முடியாத ஒரு தருணங்கள். அவரோட இருப்பதும் சரி, அங்க பாடுவதும், அவங்க வீட்டுல அந்த நவராத்திரி வந்து அவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணி அந்த அம்பாளுக்கு வந்து அப்படி ஒரு பூஜை, மூகாம்பிகா அம்மனுக்கு பூஜை செஞ்சு அதுல வந்து அவர் வந்து எல்லாருக்கும் அந்த மாலை போட்டு இந்த வஸ்திரங்கள், இந்த ஷால்வை எல்லாம் போட்டு மரியாதை பண்றதெல்லாம், அதை ரிசீவ் பண்றதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணங்கள். அண்ட் இளங்காத்து வீசுதே எப்படி சார் இருந்தது அந்த ரெக்கார்டிங், அந்த செஷன்? இளங்காத்து வீசுதே எனக்கு வந்து உண்மையில சொல்லணும்னா ராஜா சார் கிட்டே இருந்து கால் வந்தது, இந்த மாதிரி பாட சொன்னது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா உள்ளூர ஒரு பயம் இருந்தது. அந்த எப்படி நம்ம வந்து புல் ஆஃப் பண்ண போறோம், இத என்ன பாட்டுன்னு முதல்ல இப்ப நீங்க சொல்றீங்க, இப்போ நீங்க இளங்காத்துன்னு சொல்றீங்க, அப்ப என்ன பாடல்னு தெரியாது. எப்படி கர்நாடிக் மியூசிக்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பாடிக்கிட்டு இருக்கோம்,
கத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஒரு சினிமா பாடலை வந்து அதிகம் அப்பெல்லாம் நான் வந்து பாடினது கிடையாது. அப்போ எப்படி இத பாட முடியும். ஆனா வந்து அவருக்கு அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா, அவருக்கு பிடிக்குமா, அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த ஸோ பட் ரொம்ப என் மேல ரொம்ப அன்பு, சாஃப்ட் கார்னர்னே சொல்லலாம் நீங்க. என் மேல ரொம்ப என்னோட கர்நாடிக் மியூசிக் மெரிட்னாலதான் எனக்கு இதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்ததுன்னே கூட நான் சொல்லுவேன். எப்படி இருந்தது சார்? அவர் சொல்லி கொடுத்தாரா? பியூட்டிஃபுல். அப்ப வந்து சாரோட அசிஸ்டன்ட் சுந்தரராஜன் சார். ஆமா, சுந்தரராஜன் சார் தான் பாட சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலா சுந்தரராஜன் சார் பாடுற ஸ்டைல் பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்து டிஎம்எஸ் இளங்காத்தி வீசு அந்த ஒரு அப்படி பாடுவார். போல பேசுதே ஒரு அப்படி பாட்டு கேட்டுட்டு அவங்க உள்ள போனா கம்ப்ளீட்டா வேற ஜானர்ல இப்படி என்ன இப்படி நான் சொல்லலையே. அவரு அப்கோர்ஸ் நான் அவரை காப்பி பண்ணல, பட் அவர் சொல்லி கொடுத்த ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. ராஜா சார்ட்ட போனா அப்புறம் அவர் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தார் அந்த ரெக்கார்டிங்ல. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ரெக்கார்டிங் அது. அந்த பாட்டு உண்மையில அந்த பிக்சரைசேஷன், பாலா சாரோட பிக்சரைசேஷன், விக்ரம் சாரோட ஆக்டிங், அந்த சைக்கிள்ல போகும்போது எல்லாருமே நினைச்ச ஒரு விஷயம் அது. ஆனா அது அந்த ஷாட் எனக்கு அதே மாதிரி அந்த ஒரு குளம் ஒண்ணு காமிப்பாங்க, ஒரு கிரீன் கலர்ல அப்படி குதிக்கிற அந்த ஷாட். அப்புறம் இந்த ஃப்ளூட் சவுண்ட் அதெல்லாம் எல்லாருக்குமே மனசுல ரொம்ப பதிஞ்ச ஒரு சவுண்ட்ஸ் அண்ட் விஷுவல் இல்லையா? சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ என்ன கிரேட் பெர்ஃபார்மர் இல்லையா? அந்த பாடல் எங்களுக்காக. ஓ கண்டிப்பா. இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகமும் வளைஞ்சு ஓடுதே, மேகமும் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் விடுக்குதே, மணினோசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே, இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகமும் வளைஞ்சு ஓடுதே, மேகமும் முழிச்சு கேக்குதே. என்ன அருமையான வரிகள் சார். வரிகள் பத்தி சொல்லியே ஆகணும். பழனி பாரதி அவர்கள் எழுதின பாடல். ரொம்ப அழகான பாடல்கள் அவர் ராஜா சாருக்கு எழுதியிருக்காரு. இருந்தாலும் இந்த பாடல் அவருக்கு வந்து இன்னுமே அவருக்கு அங்கீகாரம் வந்திருக்கணும்னு எனக்கு நான் போல பேசுதே அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப தமிழுக்கு ரொம்ப கொலோக்கியலா பாடக்கூடிய இந்த மதுரை ஸ்லாங்ல வரக்கூடிய அந்த சில வார்த்தைகள்லாம் இருக்கு. இளங்காத்து, அப்புறம் முதல்ல நான் பாடும்போது எழுதும்போது இளங்காத்து வீசுது, அப்புறம் பாடும்போது சார் சொன்னாரு இளங்காத்து வீசுதுன்னு பாடுங்க, இளங்காத்து வீசுது. அப்பதான் அந்த கூப்பிடுற சொல்ற மாதிரி அந்த ஊர் பக்கம் எல்லாம் பேசுற ஒரு ஸ்டைல் வந்தாதான் அப்ப கனெக்ட் பண்ண முடியும். எசபோலப்பி அது வந்து அது பாடும்போதே அவர் சொன்னாரு, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க, அதுதான் ஐடியா. வந்தீங்கன்னா இப்போ வந்து அதுல வந்து அப்படி நம்ம பேசுவோம் இல்லைங்களா, பாத்தீங்கன்னா அதுல அப்படி ஒரு விஷயமா நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம் இல்லைங்களா. மற்ற விஷயம் சொல்லணும்னா அதுதான் கம்யூனிகேஷன், அந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. மூவிங் ஆன் டு ரஹ்மான் சார். ரஹ்மான் சாருக்கு நீங்க பாடல் பாடிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் கேளாமல் கையிலேன்ற பாடலையும் கேட்டிருப்பீங்க. நானும் சைந்தவி மேடம் அவங்களும் பாடியிருக்கோம். கேளாமல் கையிலே வந்தாயே காதலே, ரொம்ப ஃபேமஸ் இந்த பாட்டு. விஜய் சாருக்கு அழகிய தமிழ் மகன் படத்துல, பரசுராம்ன்ற படத்துல அர்ஜுன் சாருக்கு வந்து சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி தாரரா தாரரா, நானும் சொர்ணத்தா மேடமும் பாடணும் அந்த பாட்டு. ஸோ அந்த பாடல்களை பாடியிருக்கேன். ரஹ்மான் சார் கிட்ட வந்து
அப்பா நிறைய வாசிச்சிருக்காரு. லியோ காஃபியோட ஆட்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. டாடாடே நீ சகமடி டடடா. ரொம்ப ஃபேமஸ் ஆட் ஆமா, அது. ஆமா. ஸோ அது மட்டும் இல்லாம காதலிக்கும் பெண்ணின் கையில் தொட்டு ஆமா, நீட்டினால் அந்த அந்த பாடல். அந்த பாட்டுல அப்பா வாசிச்ச பீட்ஸ் எல்லாம் இருக்கு. டாடாடாடாடா டௌ 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 டௌடௌடௌடௌடௌ. ஒரு டைம்ல ஒரு ரிங் டோன்ஸா கூட ஆமா, ஆமா, ஆமா. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இது வீணை பீட்டு. அது தொடர்ந்து தெலுங்குல உனக்கு தெலுங்குல ஒரு 2, 3 பாடல் தெலுங்குல பாடுங்க. கூட பாடியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு அவரோட பணியாற்றிய அனுபவம் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. உடனே ஐஸ் பிரேக் பண்ணிடுவோம். நம்ம ரஹ்மான் சார் கிட்ட பாட போறோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு அஃப்கோர்ஸ் இந்த நமக்கு என்ன பாட்டு நமக்கு வரப்போறதுங்கிறது வந்து நிஜமாவே அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த சிங்கர்ஸ்க்குமே தெரியாது. ஆமா. சோ அது நல்லபடியா அந்த பாட்டு வரணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம்லாம் எல்லா மனசுலயும் இருக்கும் இல்லையா? சோ அங்க போய் அமர்ந்து இந்த பாட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் சார் வந்த அப்புறம் அதுல இப்படி பாடலாம் அப்படி பாடலாம்னு ஒரு டிசிஷனுக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணா நைஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு ரொம்ப ரசிச்சு அந்த சிங்கரை வந்து என்கரேஜ் பண்ணுவார். அவர் நல்லா இருக்கு, அப்படி வச்சுக்கலாம், அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்கரேஜ் பண்றது வந்து ஒரு அது எனி சிங்கர் வந்து ஒரு மியூசிஷியன் வந்து ஹி லிவ்ஸ் பை தட் அந்த மொமெண்ட்ரி அப்ரிசியேஷன்ஸ்லாம் இட் இஸ் நீடட். ஏன்னா ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் தானே இல்லையா? ஸோ அந்த மொமெண்ட்ல வந்து மைக்ல படும்போது ஆஹான்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரதான் செய்யும். அது ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும் பொழுது நம்மள இன்னும் கொஞ்சம் நம்மளோட எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். நம்மளோட பாடலாம், நம்மளோட ஐடியாஸை வந்து நம்ம ஷேர் பண்ணலான்ற ஒரு துணிவும் ஒரு தெம்பும் வரும். ஸோ அதுல ரொம்பவே அன்போட சொல்லிக் கொடுப்பாரு. ரொம்ப அன்போட தான் அவரு அவருக்கு அந்த மாதிரி வேற மாதிரி அவருக்கு பண்ணவும் முடியாது. இன்னொரு அருமையான உங்களுடைய சாங் வந்து சுற்றும் விழி சுடரே, அந்த பாடல் பற்றி சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். அந்த ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். ஏஆர் முருகதாஸ் சாரோட அந்த படமும் சரி அந்த பாடலும் சரி ரொம்ப பெரிய ஒரு ரீச் கொடுத்தது. அது மூலமா நிறைய பேருக்கு நான் தெரிய வந்தேன். ஏன்னா நான் இளங்காத்து விசுதே பாடின போது ஒரு ஃபோக் நம்பர் பாடம் கிடைச்சது. இது வந்து சுற்றுமிழி சுடர் வந்து ரொம்ப ட்ரெண்டியான ஒரு அந்த நம்பர்ஸும் நம்மளால பாட முடியும். சுட்டும் விழிச்சுடரே சுட்டும் விழிச்சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது, சட்டைப்பையில் உன் பாடம் தொட்டு தொட்டு ஊரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாடல் இது. பாம்பே ஜெயஸ்ரீ மேடமோட இந்த பாடல் வந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபார் அ சிங்கர் டிஃப்ரெண்ட் ஜான்ரால உங்களுக்கு சாங்ஸ் வந்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல ரீச் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்புறம் நல்ல ரீச் கிடைக்கும். நம்மளுக்கும் ஒரு பாடின ஒரு சந்தோஷம். ஒரு ஒரு வகை இளங்காத்து வீசுதுன்னா ஒரு ஃபோக் சாங்கே அடுத்தடுத்து வந்ததுன்னா அப்படி இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஒரு ட்ரெண்டியான ஒரு சாங். அதே மாதிரி அந்த வருஷம் வந்து இந்த பாடலுக்காக எனக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. கலைஞர் அவர்கள் கையால வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த விருது வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அண்ட் இன்னொரு ஒரு ஐகானிக் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார், அவருக்கு பாடிய அனுபவம், முதல் பாடலை கொடுத்தவர். கண்டிப்பா வித்யாசாகர் சார் பத்தி தான் முதல்ல பேசியிருக்கணும் கூட நான் நினைச்சுக்கிட்டேன். பூவெல்லாம் உன் வாசம் அந்த படத்துலதான் வந்து அஜித் சாருக்கு வந்து புது மலர் தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து, புது கவி பாடி செல்லும் ஆற்றை நிறுத்து, கீசு கீசு கொண்டு செல்லும் கிளியை நிறுத்து, காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே, புது மலர் தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து. அந்த அழகான அந்த பாடல் வந்து ஒரு கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாடிட்டு இருந்தார் அவர். சொல்லிக் கொடுக்கும் போது தான நன்ன தான 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 தன்னா தான 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 தன்ன தன்னா அதை புரிஞ்சுக்கிற விதம் இருக்கு இல்லையா? அது வந்து அவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஸ்ரீராம் நீங்க வந்து ஒரு பாட்டு பாட போறீங்க நம்ம கிட்ட, அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆக போறது இப்படிதான் சொல்லுவார். இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும். ஆனா அவர் சொன்னது அப்படியே நடந்தது. அவர் சொன்னது வந்து வெறும் வார்த்தைகளா இல்லாம அவர் சொன்ன அந்த முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொன்ன வாக்கு ஒரு அன்போட சொன்னது
அது அப்படியே பலித்தது அந்த பாட்டு. அஜித் சாருக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு அஜித் சாங். அப்பதான் ஐ வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ். காலேஜ் அந்த இது முடிஞ்சு சடனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. உண்மையில அதுக்கு முன்னாடி வேதம்ன்ற படத்துல, அர்ஜுன் சாரோட படம், அந்த படத்துல வந்து கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் கோலம் சம்திங், அந்த ஒரு எஸ்பிபி சார் கொஞ்சம் கொஞ்சம் பேசி வரும் தமிழ் போலி. அதுல அந்த பாடல்ல வந்து நடுவுல ஒரு ஆலாப் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த ஆலாப் போர்ஷன் தான் நான் முதல்ல வித்யாசாகர் சார்ட்ட பாட போயிருந்தேன். அதுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு மிருதங்கம் கலைஞர் டி.ஏ. ஸ்ரீனிவாஸ் சார், அவர் மூலமா ஒரு ரெஃபரன்ஸ் வந்தது. அப்புறம் அவர் சொன்னார் மாதிரி நம்ம பாச்சாவோட சன் பாடுறாரு, why don't you try him, you're singing for நியூ வாய்ஸஸ் இல்லையா, அவர் வாய்ஸ் புது வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தபோது டி.ஏ. ஸ்ரீனிவாஸ் சார் வந்து ரொம்ப அன்போட நமக்கு ரெஃபர் பண்ணாரு. அப்போ உடனே எனக்கு ஒரு சார் என்னை கூப்பிட்டு போய் பாடி காமிச்சா, பாச்சாவோட சந்தானே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவும் நிறைய வாசிச்சிருக்கேன். மலரே மௌனமாலாம் அப்பா வாசிச்ச வேணே, நீங்க கேட்டீங்க இல்லையா அப்பா வாசிச்சது. ஸோ மலரே மௌனமால வந்து ரொம்ப ஃபேமஸ் சார். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் இருந்தாலும் நான் பாடுவேன்லாம் வித்யாசாகர் சார் தெரியாது. ஸோ ரெஃபர் பண்ண உடனே சரி கூப்பிடுங்க, ஒரு இந்துஸ்தானி மாதிரி சின்ன ஒரு இது இருக்கு, ஒரு ஆலாப் மாதிரி இருக்கு, பிளஸ் வந்து பாடணுன்ற போது அது பாடின உடனே ரொம்ப பிடிச்சது இருக்கு. உடனே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நிறைய ட்ராக் சாங்ஸ் கூட நான் பாடிருக்கேன். அப்புறம் அப்கோர்ஸ் அன்பே சிவம்ல பூவாசம் புறப்படும் பெண்ணே, அந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல, கமல் சாரோட அந்த பாடக்கூடிய பாடல். பூவாசம் புறப்படும் பெண்ணே பூ நான் வரைந்தால், தீ வந்து விரல் சுடும் கண்ணே தீ நான் வரைந்தால், உயிர் அல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்னாகுவேன், உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடே, பூவாசம் புறப்படும் பெண்ணே பூ நான் வரைந்தால். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து மேகத்தை ஏமாற்றி மண் தூவும் மழை போல மடியோடு விழுந்தாயே வா. அந்த லைன் மட்டும். மேகத்தை ஏமாற்றுது மழை போல மடியோடு விழுந்தாயே வா பூவா. அதான் அந்த பியூட்டிஃபுல் சாங்கோட ஒரு பஞ்ச் லைன் கூட சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு இதுவும் அகைன் சுத்தசாரன் அப்படி நீங்க கேட்டீங்க இல்லையா, இசையில் தொடங்குதம்மா பூவாசம் புறப்படும் பெண்ணு. சோ இது ஹிந்துஸ்தானி ராகம். இது ராஜா சாருக்கு அப்புறம் உண்மையில இந்த ராகத்தை யூஸ் பண்ணது வித்யாசாகர் சார் மட்டும்தான். வேற யாரும் எனக்கு யூஸ் பண்ணதா தெரியல. ரொம்ப ஒரு ஐகானிக், ரொம்ப இந்த மாதிரி ராகங்கள்லாம் அவர் கொண்டு வந்து அந்த கமல் சாருக்கு. அப்கோர்ஸ் அதுல இன்னொரு பாட்டு கூட ரொம்ப அழகான பாடல், ஒரு துவிஜாவந்தி ராகத்துல போட்டிருந்த அந்த பாடல் அன்பார்ச்சுனேட்லி வெளில வரல. அது வந்து எஸ்பிபி சார் பாடியிருந்தார் இதே படத்துல, அன்பே சிவம் படத்துல. மௌனமே பார்வையாய் துவிஜாவந்தி வரும். ரொம்ப அழகான பாடல். சமூக அது அந்த பாடலாம் வெளில வந்திருக்கணும்னு நான் நினைச்சுப்பேன். அந்த துவிஜாவந்தி சுத்தசாரம் மாதிரி ராகம்லாம் நம்ம சினிமால கேட்க வேண்டாமா? அண்ட் yet another மியூசிக் டைரக்டர் இஸ் யுவன் சங்கர் ராஜா சார். அவருக்காக நிறைய பாடிருக்கீங்க. ஐகான் சாங்னா ஆனந்த யாழை சொல்லலாம். ஸோ அந்த பாடல் பற்றியும். ஆனந்த யாழை வந்து ராம் சாரோட ஒரு ஒரு கவிதைன்னு கூட நான் சொல்லுவேன். அது வந்து நாமுத்துக்குமார் சார், அது ஒரு காம்பினேஷன். நாமுத்துக்குமார் சார், யுவன் அவங்க சேர்றது. அதுல எனக்கும் அதுல சேரக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அது ஆனந்த யாழை. அதே மாதிரி சுட்டுமொழி சுடரை கூட நாமத்துக்குமார் சார் தான் எழுதின பாட்டு, அகைன் ஹரி ஜெயராஜ் சார். அதனால ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. முத்துக்குமார் சார் ரொம்ப நிஜமாவே நம்ம அவர் ரொம்ப மிஸ் பண்றோம். கண்டிப்பா அவர் இன்னும் இருந்து நிறைய பாடல நமக்காக தந்திருக்கணும் அப்படின்னு கூட நான் நினைச்சுப்பேன். கண்ணதாசன் ஐயா, வாலி சார், வைரமுத்து சாருக்கு அப்புறம் அந்த லைன்ல வரக்கூடியவரா நமக்கு சமகாலத்துல கவிஞர். ரொம்ப அழகான ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த அழகா சொல்ல முடியும் இருக்கு இல்லையா, அதுதான் நிஜமா பெரிய விஷயம். அந்த எப்படி சார் அந்த ஃபுல்லா அப்படி மாத்தி மாத்தி ரொம்ப டஃப் ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து அந்த பேசும் மொழி அந்த வார்த்தை வரும்பொழுது அப்படி ஒரு கிளைட், ரொம்ப அழகான ஒரு டியூன் ஸ்ட்ரக்சர் இது. ஏன்னா இது வந்து மிஸ்ர சாப்புன்னு நம்ம 7/8 சொல்லுவோம். தக்கிட்ட தக்க திம்மி தத்த ஃபாஸ்ட்ல வந்து அந்த ஃபீல கொண்டு வருது. அந்த வேர்ட்ஸ் கரெக்டா சொல்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது ஆக்சுவலா உண்மையா பாடணும். ஆனா எவ்வளவு சேலஞ்சிங்கா நமக்கு அந்த பாட்டு இருந்தாலும் அதுல வரக்கூடிய
அந்த இனிமையை தான் நம்ம வெளில கொடுக்கணும். இன்னைக்கு இந்த பாடல் வந்து ஒரு ஒரு ஃபாதர்ஸ் டேக்கு ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு ஃபுல்லா இன்னைக்கு வரைக்குமே அந்த சாங் ஒரு இப்போ ரீசெண்டா போன ஃபாதர்ஸ் டே கூட சொல்லலாம், நிறைய பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சாங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை யுவன் சார் சொன்னார், அவங்க அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும், அப்பா. ஜீவா மேடம்க்கு ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பெண் குழந்தை அவரும் ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு ஆமா ஆமா. அப்லோட் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து இந்த பாட்டை போட்டு அது வந்து அந்த பாட்டுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்தது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 அவார்ட்ஸ் வந்தது எனக்கு. ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்தது, நிறைய அவார்ட்ஸ். ஸோ ஸ்டார்டட் போரிங். திடீர்னு பார்த்தா ஒரே அவார்டு மழையா வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் அவரை தேங்க் பண்ண போயிருந்தேன், ராஜா சார் வீட்டுக்கு போய் அவரை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பாட்டை உங்ககிட்ட பாடினது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரீச் ஆயிருக்கு இந்த பாட்டு. அப்போ வந்து அவரோட மனசு பாருங்க, இன்னும் நிறைய உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆன் த வே, இட்ஸ் ஆன் த வே ஃபார் யூ. நிறைய வரணும் உங்களுக்கு, நிறைய வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஜஸ்ட் அ பிகினிங். அதுக்கு முன்னாடியே நான் நிறைய பாடியிருந்தாலும் அவரோட மனசு வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாய்ஃபுல்லா வந்து அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணக்கூடியது. ஒரு நல்ல மனசோட அவர் சொன்னதை நான் மறக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய பாடிருக்கேன் நான். இப்போ அதுக்கப்புறம் வந்தக்கூடிய நிறைய பாடல்களும் பாடினாலும் இந்த பாடல் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். தேங்க்ஸ் டு யுவன் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஒரு லைஃப் டைம் சாங்னு கூட சொல்லலாம். ஆனந்த யாழ் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே ஆனந்தமா நினைக்கக்கூடிய ஒரு பாட்டா இன்னைக்கு அது மலர்ந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் இட்ஸ்ல வந்து ஒரு ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய பாடல் வந்து கொஞ்சி பேசிட வேணாம். லவர்ஸ் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய எட்டனதர் சாங்னு சொல்லலாம். அந்த பாடல் கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி, நான் நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி, அடி தொலைவில இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி, தூரமே தூரமாய் போகும் நேரம், கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடி. ரொம்ப ரசிச்சு பாடின நான் இந்த பாடல். விஜய் சேதுபதி சாருக்கு வந்து நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட இது. நிவாஸ் பிரசன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஸ்ட்ரக்சர் இது. இது ரொம்ப வைடா ரீச் ஆச்சு இந்த பாட்டு. அகைன் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் நான் அடிக்கடி திருப்பி கூட சொல்வேன். இந்த ஜானர் நான் அதுக்கு முன்னாடி பாடினது கிடையாது. இந்த கொஞ்சி பேசிட வேணான்ற அந்த 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 ஒரு ஜானர் ஒரு சுட்டுமொழி சொல்ற வேற ஜானர் அது. ஆமா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் வந்தாதான் நமக்கு வந்து ஒரு பாடுறதுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அந்த விதத்துல கொஞ்சி பேசுற வேணாம் வந்து ஒன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபேவரேட்னு கூட சொல்லுவேன். அண்ட் உங்களுடைய பாடல்கள்ல நீங்க இத்தனை நாள்ல உங்களால மறக்க முடியாத பாடல் எது சார் சொல்லுங்க? நான் கடவுள் படத்துல வந்து நீங்க வந்து அந்த ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று வரும், அந்த மா கங்கா காஷி, மா கங்கா காஷி பதாரி பாடு. அந்த பாடலை ராஜா சாருக்கு என்ன பண்ணாருன்னா, அந்த பாடலுக்கு தமிழ் வரிகள் அண்ணாமலையாரை பத்தி தமிழ் வரிகளை எழுதி அதை வந்து டிவோஷனல் சாங்கா கொண்டு வந்தாரு. பரம்பொருள் தானே அருணாச்சலம், பரசிவ வடிவே அருணாச்சலம், நினைத்திட முக்தி தரும், நெருங்காது வினை கெடும், வாயன்று வழிவிடும், வந்திட வரம் தரும், பரம்பொருள் தானே அருணாச்சலம். அழகா அவரே வரிகள் எழுதி அந்த ட்ராக்கை அப்படியே இதுல கொண்டு வந்து வச்சு இதுல இந்த வரிகள் எழுதியிருக்கேன் இதை பாடலாம். அந்த பாடல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஹிந்தி சாங்குக்கு ரொம்ப இயல்பா இதுலயே போட்டா மாதிரி, இதுதான் ஒரிஜினலா அது ஒரிஜினலா தெரியாத அளவுக்கு ஒரு சாகித்யம் அவரே எழுதி கூட பாட வச்சாரு. மறக்க முடியாத அனுபவம். அவரால் மட்டும்தான் முடியும். பாடல்கள்ல என்ன வேணா பண்ணலாம். மாய ஜாலம். லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய ஸ்டூடெண்ட் சாய் அபியங்கர், அவரை பற்றி சில வார்த்தைகள். இப்போ சக்கப்போடு போடுறாரு அவர் தான் சாய் அபியங்கர். நமக்கு வந்து ஆசை கூட அந்த பாட்டா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த கட்சி செய்யற பாட்டா இருக்கட்டும், அவர் வந்து அடுத்த ஒரு ஏஆர் ரஹ்மானா அவர் உருவெடுத்துட்டு இருக்காரு.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட ஒரு 5-6 வருஷம் அவர் கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிட்டாரு அவரு. இயற்கையாவே ரொம்ப டேலண்டட். அவங்க அம்மா அப்பா அந்த மியூசிக் அந்த பரம்பரையில வந்திருக்காரு அவரு. டிப்பு, ஹரணி, தேர் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன். அந்த சங்கீத அந்த உணர்வு, அந்த இசை பாரம்பரியத்துல இருக்கிறதுனால அவருக்கு நேச்சுரலாவே இருக்கு. இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப நல்லா பண்றாரு அவரு. ரொம்ப அழகான ஒரு மெட்டுக்களை கொண்டு வர்றாரு. மக்கள்லாம் பயங்கர வைப் பண்றதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். இந்த குழந்தை வந்து இவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து இந்த சின்ன வயசுலயே, அவர் 19 வயசு தான் இருக்கும் அவருக்கு. இவ்வளவு ஒரு அது எனக்கு தெரிஞ்சு அவரு ஒரு 10-15 மணி நேரம் அந்த இசை ரூமுக்கு போயாச்சுன்னா அதுலயே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. லேயர்ஸா ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்றது, அதுக்கு உண்டான எஃபர்ட் போடுறது வந்து அது அந்த இன்ட்ரெஸ்ட், ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு தாகம் இருக்கணும். அது அந்த குழந்தைக்கு இருக்கு, சாய் அபியங்க இருக்கு. அந்த அந்த ஒரு நேச்சுரலாவே அந்த ஒரு கால் இருக்கு, மியூசிக் நல்லா பண்ணணும் அந்த ஒரு தாகம் இருந்தாதான் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா பேசுறீங்க. நன்றி ரொம்ப கவின். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹரி ஓம்.